எடுத்து இந்த பாத்திர இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவுகள் விடுதலை செய்யுங்கள். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனையும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கிரமித்து போரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதிகளுமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படுவோம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். நமக்கு முன்பே அப்பமும் ரசமும் வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஒப்புமையாகும், இயேசுவின் இரத்தத்துக்கு ஒப்புமையாகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் புசிக்கும் போது சரீரத்திலே நமக்குள்ளே ஒரு தெய்வீக வல்லமை உண்டாகும்.